लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே शरणं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இடங்களை மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2328வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம், 877வது பாசுரம், திருமாலிருஞ்சோலை 20 இது 7வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வெளியால் மந்திரம்பொள் மங்கையர்கோள் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணரின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியை பறிக்க வேணுமென்னு கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருட வேணும் துணிந்து. 877வது பெரிய திருமொழி பாசுரம். தேனுகன் ஆவி போய் உக அங்கு ஓர் செழுந்திரள் பனங்கடி உதிர தான் உகந்து எரிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில் வானகச் சோலை மரகத சாயல் வாமணிக்கல் அதர் நிறைந்து மான்நுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே மடநெஞ்சே என்று தன்னோட நெஞ்சத்தை பார்த்து அழைத்து சோலைகள் நிறைந்த வானம் அளவிற்கு உயர்ந்த சோலைகளை நிறைந்த இடத்திலே மாணிக்கம் போன்ற நிறங்களை உடைய மரகதம் போன்ற நிறங்களை உடைய மாணிக்க கற்களை போன்ற நிறங்களை உடைய மான்களானது அந்த சோலைகளின் நடுவிலே முகுந்து புல் மேய்கிற அழகோடு விளங்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை என்கிற அந்த சோலையில்தான் முன்பு கழுதை வடிவிலே வந்த தேனுகாசுரன் என்கிற அசுரனை கொண்டு பலராமன் பனங்கனி வேண்டும் என்று கேட்க பனங்கனியை உதிர செய்வதற்காக தேனுகாசுரன் என்கிற அசுரனையை சுழற்றி அந்த பனைமரத்திலே அடித்து பனங்காய்கள் விழுந்து அதை பனைமரத்திலிருந்து விழுமாறு செய்தான் என்று புராண குறிப்பு. முன்பே சொன்னார், ஒரு கன்றை கொண்டு விளாங்கனி மரத்தில் இருந்த அசுரனை கொன்றான் என்று மற்றொரு குறிப்பும் உண்டு. இங்கே பழம் வேண்டும் என்று பலராமனுக்கு ஆசை. கண்ணனை பார்த்து கேட்கிறான், பழம் வேண்டும் என்கிறான். பனைமரம் உயரமாக இருக்கிறது, அதிலிருந்து பழங்களை உதிரச் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வழி வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போதே கண்ணனை கொள்வதற்காக கம்சனால் அனுப்பப்பட்ட தேனுகாசுரன் என்பவன் கழுதை வடிவிலே வருகிறான். அதை உணர்ந்து கொண்ட கண்ணன் அந்த கழுதியுடைய வாளை பிடித்து சுழற்றி அடித்து அந்த பனைமரத்தின் மீது அடிக்க தேனுகன் என்கிற அந்த அசுரன் மால பனங்கனிகள் எல்லாம் கீழே உதிர்ந்தன என்பதுதான் புராண குறிப்பு. இங்கே மான்கள் தேன் குடித்தது போல ஒரு வார்த்தையை பெரியவாச்சான் பிள்ளை பயன்படுத்தினாலும் அங்கே தேன் என்பது வார்த்தையே இல்லாததினாலும் புல்லுக்கு தான் தேனை குடிப்பதற்கு மானுக்கு வாய்ப்பில்லை என்பதனால் அதை புல்லை மேய்ந்ததாகவே உரையாசிரியர்கள் கொள்ளுகிறார்கள். இப்படி அங்கே இருக்கிற சோலைகள் எப்படி இருக்கிறது என்றால் வான் உயர இருக்கக்கூடிய சோலைகள், பசுமை நிறைந்ததாக இருக்கிற சோலைகளிலே மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் அழகான மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே நான் வசிப்பதற்கு தகுந்த இடம் இதுதான் என்று திருமாலிருஞ்சோலையிலே பெருமாள் வந்து குடியிருக்கிறார். எனவே அந்த திருமாலிருஞ்சோலை சென்று வணங்கலாம் வா என்று தன்னுடைய மனதை பார்த்து சொன்ன மற்றொரு பாசுரம் இந்த 877வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். தேனுகன் ஆவி போய் உக அங்கோ செழுந்திரள் பனங்கனி உதிர தான் உகந்து எரிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில் வானகச்சோலை மரகத சாயல் மாணிக்கக்கல் அதர் நிறைந்து மான்நுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும்
சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துமுடையில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.